യേശുവിன் டாடி அவருடைய அறிவும் சமாதானம் அவருடைய மகன் நம்முடைய எஜமான் அவருடைய தயவும் அனைவரோடும் இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து கொடிய காலங்கள் வருமென்று ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவித்து அதி உயர்ந்த தேவன் இந்த கடைசி காலங்களிலே மகனில் இருந்து எங்களோடு நெருக்கமாக பேச வேண்டும் என்று பல வார்த்தைகளை, உண்மையை, புத்திமதிகளை, ஆலோசனைகளை, எச்சரிப்புகளை எந்த வழியிலே போக வேண்டும் என்று எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவா சொன்னபடி இந்த தற்காலிக வாழ்க்கையில் எந்த ஒரு அர்த்தமே கிடையாது. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம். பவுல் அதை எழுதி வைத்திருக்கிறார். I think he was talking to Timothy. இந்த உலகத்துக்குள் நாங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்று கொண்டு போவதுமே இல்லை. So இந்த டாடியின் மினிஸ்ட்ரிக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள், திருமணமானவர்கள், ஆகாதவர்கள், சிறுவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு நான் சொல்லுவது, don't take it light. உனக்கு கொடுக்கப்படும் வார்த்தை இந்த நாட்களிலே முந்தி இப்படியாக கொடுக்கப்படவில்லை. இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் வெளிச்சம் முந்தி எங்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனையோ பாதாளத்தின் வஞ்சிப்பாக கிறிஸ்டியானிட்டி 1600 வருடங்களுக்கு முன்பாக நம்பப்பட்டு போதகர்களும் சிலாக்கள் தெரிந்து கொண்டு அதை ஒழித்து வைத்து, சிலாக்கள் தெரியாமலே அதை டீச் பண்ணி வீடியோ, யூடியூப், புத்தகங்கள் எல்லாம் வெளியிட்டு வஞ்சிக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். எங்கு போகிறோம், என்ன நடக்கிறது? நித்திரை அடைந்த பின் அதுக்கு பிறகு என்ன நியாய தீர்ப்பு? அப்பொழுது யேசுவா வருகிறார், ஏன் வருகிறார், என்ன செய்ய போகிறார், எருசலேமில் என்னத்துக்கு நடக்கும், ஏன் உலக தேசங்கள் எல்லாமே சேர்ந்து அநேகமான தேசங்கள் இஸ்ராயலை முழு மூச்சாக இருக்கிறது. வாய் ஏன் ஹிட்லர் எனப்பட்டவன் 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை கொண்டு தள்ளினான் ஜெர்மன் தேசத்து. I don't know what you call him, Prime Minister or whatever, Adolf Hitler. அவர்கள் அப்படியாய் மெலிந்து காணப்படுவது, சாப்பாடு இல்லாமல். இன்று வரை முழு மூச்சாக சாத்தான் அதி உயர்ந்த தேவனும்
அவருடைய மகனும் அவருடைய திட்டங்கள் நிறைவேறி முடிய பூமிக்கு இறங்கி இஸ்ரேல் வந்து எருசலேமை தலைப்பட்டனமாக இருக்கும். எருசலேமிலே தேவனுடைய அரசாங்கம் நிலைநாட்டப்படும். மனுஷன் இழந்தது ராஜ்யம், மனுஷன் இழந்தது ஆளுகை, மனுஷன் இழந்தது வாழ்க்கை, மனுஷன் இழந்து போனது உண்மை, மனுஷன் தவறிவிட்டது வழியை. அவர் அனுப்பி நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை அவர் அறிவித்தார். கொஞ்ச நாட்கள் கொடுப்பட்டது அவரது ஊழியத்துக்காக. ராஜ்யத்துக்கான வழியை இழந்தான். அவருடைய உண்மை, அவருடைய எதிர்பார்க்குதல் என்ன செய்தால் எந்த வழியாய் போனால் ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது பிரவேசிக்கலாம், எப்படி தொடர்ந்து நிலைத்திருந்தால் அவரது வழியிலே, உண்மையிலே, வார்த்தையிலே ராஜ்யத்துக்குள்ளே வரும் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து அவரோடு ஆளுகை செய்யலாம். எப்படியாய் நாங்கள் வாழ வேண்டும்? ராஜ்யத்தின் வாழ்க்கை எப்படிப்பட்டது? எதை தேவன் எதிர்பார்க்கிறார்? இயேசுவா எப்படி ஜீவித்தார்? எப்படியாய் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார்? எப்படியாக அவர் மகனாக இருந்து அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிவை கற்றுக்கொண்டார். அந்த அடிக்கும் அந்த சவுக்கிலே அவன் தூக்கி காட்டினது தொங்க அதிலே கொழுக்கி, இந்த தூண்டல் மாதிரி கொழுக்கி இருக்கிறது. அடிச்ச உடனே மேலே அது கொழுவிக் கொள்ளும், இழுத்த உடனே எல்லாம் உறிஞ்சி போம். அதுதான் ஏசாயா. அவர் பிறக்கிறதுக்கு 750 வருஷங்களுக்கு முன்பாக அவன் இந்த காட்சியை கண்டதும் அவன் சொன்னான், பார்க்கத்தக்க ஒரு ரூபம் அவருக்கு இருக்கவில்லை. ஒரு மனுஷனால் வேறு யாரா என்ற மதிக்க முடியாத எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். 52ஆம் அதிகாரம், 53ஆம் அதிகாரம். மேசியா அவருடைய ஆவி பூமிக்கு வருவதற்கு முன்பதாக வார்த்தையாயிருந்தவர் டேடியோடு ஏசாயா கிவைகளை காண்பித்து, ஏசாயாக்கு மட்டுமல்ல டேவிட் குறிப்பாக என் கைகள் கால்களை எல்லாம் உருவ குத்தினார்கள். அப்படியே இந்த நேரம் டேவிடுக்கு குத்தப்பட்டது. What a prophecy! என்ன தேவனுடைய வார்த்தை, திக்கு தரிசன வார்த்தை என்றால் தேவன் முன்னறிவித்த வார்த்தை. சிம்பிள் as that. அதான் திக்கு தரிசனம், முன்னறிவிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை. திக்குதரிசி அந்த வார்த்தையை சொல்லுகிறவன். இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கிறார்கள். இங்கேயோ வெளியிலேயோ, இலங்கையிலே முதலில் பொத்து
Victorville, Valatapati and Samantra, Mangani Palchene, Klinochi Bamania, Uragama. Those of you, like Karadinaru and Changaledi, all of you, wherever you are, எப்படி ஆயத்தனை வருஷங்கள் உன்னோடு பேசி இருக்கிறார் என்று உனக்கு தெரியும். என் வார்த்தைகளை நான் சொல்லவில்லை. அவர் வந்து சொன்னது ராஜ்யம் இது அருகிலே மனம் திரும்புங்கள். அதன் பின்பு சொன்னார் அதை விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறது சொன்னால் அவர் ராஜ்யத்தை வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவர் கொண்டு வந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது. That's what it is. கீழ்ப்படியாவிட்டால் எங்களுக்கும் பேய்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பேய்களுக்கு தெரியும் யேசுவாவின் ராஜ்யம் வருகிறது என்று. எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர் அடர்பட்டவர்களுக்கு தெரியவில்லை. யேசுவாவின் நேரத்தில் அனுப்பப்பட்ட அந்த மனுஷர்களிடத்தில் தேவன் அவரை அனுப்பினானோ அவர்கள் உண்மையை விசுவாசிக்க முடியவில்லை. அவர்களிடத்திலே இருள் இருந்தது. அவர்கள் தகப்பன் பிசாசாயிருந்தான். இப்பொழுது எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் உலகெங்கும், அதான் நான் வெளியரங்கமாக சொல்லுகிறேன். நான் கத்தோலிக்கனாக இருந்தேன். நான் முண்டங்களை வழங்கினேன் அறியாமையினால். நீ அதை செய்யும் பொழுது அறியாமையினால் உன் குற்றமல்ல. அதற்காக நேற்றைய முந்திரம் எல்லாம் நான் உங்களுக்கு அவரது வார்த்தையில இருந்து எதை அருவருக்கிறார் எதை பொறுக்கிறார் என்று காண்பித்தேன். முண்டங்களை நீ வணங்கும் நேரத்திலே அதிலை தொட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பின்னாலே இருக்கிற பேயை நீ வணங்குறாய். எல்லாமே இது எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வனாந்தரத்திலே பலி செலுத்தின நேரத்திலே எனக்கா செய்தீர்கள்? மூளைக்கு அல்லவா செய்தீர்கள்? அது பேயின் இடத்தில் அல்லவா போனது? அவர் சொல்லுகிறார். அறியாமையின் காலங்களிலே தேவன் காணாதவர் போல இருந்தார். எப்பொழுதோ எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறார். எங்கும் உள்ள மனுஷர்கள், எங்கும் உள்ள மனுஷர்கள். நீ பிறந்த நோக்கம் நிறைவேற இந்த வார்த்தைகளை கேட்டு எவ்விதமான ஒரு வேலையிலே உன் கருத்தை போடலாம் என்று பார்த்து அதை உண்மையாய் செய்து கொண்டிருக்க வேண்டும். ராஜ்யத்தின் வேலை பல. இதை உணர்ந்து அவரிடத்தில் கேட்டு எனக்கு நேரடியாய் சொல்லாவிட்டாலும் எனக்கு அறியாத முறையிலே என்னை வழிநடத்தும் என்று சந்தோஷத்தோடு செய்து கொள். அது எதுவாயும் இருக்கட்டும், கூற்ற வேலையாயும் இருக்கட்டும். காலம் கடந்து போயிட்டு மறுபடியுமாக ஷட் டவுன் வந்து கொண்டே இருக்கிறது பிரயாணங்களுக்கு. இது முடிந்ததும் இன்னும் ஒரு இது வருகிறதாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். நாளை இந்த நாட்களுக்கு எப்படியாய் நாங்கள் இந்த நாட்களின் மனத்தியாலங்களை உபயோகிக்க போகிறோம்?
தடியை மகனோடு எப்படியாய் நெருங்கி தனியாகவும் 2-3 பேர் சேர்ந்தும் நடி அதை செய்யும், நடி இதை செய்யும், நடி எங்களுக்கு பிடிச்சே தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யும், எல்லாவற்றையும் நீ பார்க்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒளி இருக்கும் நேரத்திலே நாங்கள் வேலை செய்யலாம். இருள் வருகிறது, எவருமே வேலை செய்ய முடியாது. அதாவது ராஜ்யத்தின் வேலை. இப்பொழுது அவரது மகா இறக்கத்தினாலே அவர் கொடுத்த வார்த்தையை இந்த ஆன்லைன் பிராட்காஸ்ட் மூலமாக இலங்கையும் எங்கேயும் எல்லா இடங்களிலும் கேட்டு இது உண்மையா என்ன சொல்றான், நீ என்னை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் வார்த்தையை நீ மதிக்க வேண்டியதில்லை. ஆனால் அந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும் நேரம் நீ அதை பரிகாசம் பண்ணி ஏனோ தானோ எடுத்து நேரம் இல்லாதவனை போல அதை தூக்கி எறிஞ்சு போட்டு இதற்கு முரண்பான காரியங்களை செய்தால் தண்டனைக்கு எப்படி தப்ப போறாய்? சாமுவேல் சொன்னான், ஏலி என்கிற ஆசாரியன், மன்னிக்கவும், ஏலி என்கிற ஆசாரியன் தன் பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாக குற்றம் செய்தால் மன்னிப்பு கேட்டால் ஓகே, அது சரி, தேவன் மனுஷன் தேவனுக்கு விரோதமாகவே எழும்பி நின்று அவனை எதிர்த்தால் இவர்களின் கதி என்ன? அது உயர்ந்த தேவன் மகன் யேசுவின் மூலமாக கொடுத்த வார்த்தைகள் எல்லாமே அவருடையது. நான் பேசும் வார்த்தைகள் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. யோவான் 14:24. தேவன் மட்டில் விசுவாசமாயிருங்கள், என்னிலும் விசுவாசமாயிருங்கள். பீரியட். யோவான் 14:1. பரிசுத்தாவியில் விசுவாசமாயிருங்கள் என்று எந்த ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. ஏன்? பரிசுத்தாவி என்கிற மூன்றாவது ஆள் பாதாளத்தின் வஞ்சிப்பு குறைந்தவர்களின் பொன் கண்டுகுட்டி. மோசே தேவனோடு அவர் வார்த்தையோடு உறவாடி கொண்டிருக்கும் நேரத்திலே கீழே மலையடி வாரத்திலே முரட்டாட்டம் பண்ணி பேயினால் வஞ்சிக்கப்பட்டு தோடுகளையும் மாலைகளையும் கலத்தி தங்களுக்கென்று ஒரு தெய்வத்தை கண்டுகுட்டியை ஏற்படுத்தினார்கள். இதே மாதிரி யேசுவா கொடுத்த போதனை அப்போஸ்தலர்களாலே அறிவிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் அந்த நேரத்திலே தங்களை கேட்டவர்களிடத்திலே வெளிச்சத்தை பெற்றவர்களிடத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அப்படி அவர்கள் அப்போஸ்தலர்களும் அவரிடத்திலே கேட்டவர்களும் நெத்திரை அடைந்த பின்பு மரித்த பின்பு 325 வந்தது.
மெசியாவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு பின். அந்த நேரத்திலே வஞ்சிக்கப்பட்டு எபிரேய வார்த்தைகளை விட்டு விலகி they departed from the Hebrew scriptures, their Hebrew roots. விட்டு விலகி தங்கள் மூலையிலே வந்தபடி பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணி அப்படியே வந்து 381 அந்த பரிசுத்த ஆவி என்ற மூன்றாவது ஒரு ஆவியை கடவுளாக்கி அவரை மதி உயர்ந்த தேவனோடு சமமாக்கி மகனோடு சமமாக்கி 3 பேரும் 3 சமம், எல்லாவற்றிலும் சமம், 3 பேரும் நித்தியம், 3 பேரும் ஒரே கடவுள். எப்படியாக ஒரு இடத்திலே இல்லை. பிதா மகனை வெளிப்படுத்த வேண்டும், மகன் பிதாவை வெளிப்படுத்த வேண்டும். மத்தியாகு 11:27. அதிலேயும் மகனின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள் அவர்களுக்குள்ளும் வெளிச்சம் அடைந்தவர்களுக்குள்ளும் டடியை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவர்கள் மட்டுமே டடியை அறிவார்கள். அதுவும் இந்த தேவனை ஒழிய மற்றபடி அல்ல. வெளிச்சம் அடைந்த தேவனுடைய பிள்ளைகள் 1 பீட்டர் 2:9 இருளில இருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எக்லேசியா. அவர்களுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு டடியை வெளிப்படுத்துகிறார், மற்றபடி அல்ல. இனி யார் தொடர்ந்து கீழ்ப்படுகிறார்களோ அவரது வார்த்தை, வழி, உண்மை, கட்டளைகள், ஆலோசனைகள், புத்திமதிகள் எல்லாவற்றுக்கும் மகன் யேசுவா அப்படிப்பட்டவர்கள் அன்பாயிருந்து டடியும் அவர்களில் அன்பாயிருந்து நாங்கள் வந்து அவனில் அவளுக்குள் குடியிருப்போம். யோகனான் 14:23. யெகோவா யோகனான் 14:23 அந்த வார்த்தைகளை எல்லாம் பேசும் நேரம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆள் ஜான். அது யோகனான் 14:23 அவன் கேட்டு என்ன எழுதினான்? கண்களால் கண்டது, காதுகளால் கேட்டது, நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வாழ்க்கையின் வார்த்தையை குறித்து நாங்கள் அறிவிக்கிறோம். எங்கள் கண்கள் அதை கண்டது. அவர் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்தார். வார்த்தை அவர் ஆதியிலே அவர் இருந்தார். அவர் தேவனாய் இருந்தார்.
இது விளங்கவில்லை. அதுல என்ன பிரச்சனை? டாடி அதி உயர்ந்த தேவன், இவர் தேவனின் மகன். அந்த தகப்பன் சிங்கத்தை பாருகிறோம். அதனுடைய தகப்பனின் மகன் சிங்கமா அல்லது புலிய அல்லது நாயா அல்லது கரடியா? வாட் இஸ் த கிளாஸ்? தகப்பன் சிங்கம், மகன் எப்படி இருக்கலாம்? சிங்க குட்டி. மகன் தகப்பனாக முடியாது, தகப்பன் மகனாக முடியாது. சச் சிம்பிள். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் என்னை விட்டு பிரிந்ததே இல்லை. அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறேன். நான் டாடியிலும் டாடி என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். யோவான் 14:11. அப்படி இல்லாவிட்டால் நான் செய்கிற ஊழியத்தையாவது நம்புங்கள். இவைகளை எல்லாம் அவருடைய வாயினாலே கேட்டு இயேசுவா தி மெசியா அவன் எழுதி வைத்தான். உங்கள் ஐக்கியம் எங்களோடு இருக்கும்படிக்கு இவைகளை எழுதுகிறோம். Indeed, எங்களுடைய ஐக்கியம் அது உயர்ந்த தேவன், அவருடைய டாடி, அவரோடும் அவர் மகனோடுமே எங்களது உறவு. சில சொன்னார்கள், எந்த வேளையிலும் வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி எந்த நேரத்துக்கு நாளுக்கூடாக இரவில் முழிச்ச நேரத்தில் நடியோடு மகனோடு நாங்கள் உறவாட எங்களுக்கு வேத வாக்கியங்கள் இருந்து வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. இந்த காட்கள் I said yes. எங்களது ஐக்கியம் உங்களோடு இருக்கும்படிக்கும் இவைகளை எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு எழுதுகிறோம். 1 யோவான் 1:4. இது அடிப்படை அஸ்திபாரமாக இருக்கட்டும். பேசியபடி இரு. சபைக்கு நேரமும் தண்ணி ஊத்தும் நேரமும் இரவிலை முழிச்சு கொண்ட நேரமும் நடுராத்திரியில் மனதில் உன்னோடு யோசிக்கிறதை விட்டு அவரோடு பேசு. Don't have communication with your mind. மனதை கடவுளாக்கினது எபேசியர் 2. இப்பொழுது நாங்கள் அவரோடு ஐக்கியப்பட உறவாட அழைத்து இருக்கிறோம். நோவா நடந்து நடந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டு தெரிய இல்லை. ஏனோக்கும் அப்படியே அவர்கள் இடையிடையே அவரோடு உறவாடினார்கள். அவன் மேல் செய்யும் நேரத்திலே தான் நோவா தேவன் குரல் அவன் கேட்டு அவன்
அவன் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் அவருக்கு சொன்னான். அவரது வழிகளை கேள், நோவாக்கு காண்பித்தார். அவனை நீதிமானாக கண்டார். நோவாவின் மகனுக்கு, நோவாவின் மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு அறிவிக்கவில்லை, நோவாக்கு அறிவித்தார். அவருடைய வழிகள் மிக முக்கியம். அதை குறித்து தான் நாங்கள் பார்த்தோம். அவர் வழிகளை அந்த நேரம் தெரிவித்தபடியால் நோவாக்கு இந்த பெரிய பேழை மிதக்கும் கப்பல் மாதிரி ஒரு நிறைய அறைகளோடு செய்யப்பட்டது. கேலி பண்ணினார்கள், சிரித்தார்கள். ஓயா, ஏறக்குறைய 100 வருஷங்களுக்கு நோவா நீதியின் செய்தியை அறிவித்தான். மனம் திரும்புதலை கட்டளையிட்டான். How many years? Around 100 years. ஜனங்கள் திரும்பினார்களா? No. இந்தியாவிலே சில தினங்களுக்கு முன்பு தாங்கள் வணங்கி வந்த தெய்வங்கள் எனப்பட்ட கைகளினால் செய்யப்பட்டது, மரத்தினால், களிமண்ணால், வெங்கலத்தால் சுரூபங்கள், முண்டங்கள், சிறிய சுரூபங்கள், பெருசு, எல்லாவற்றையும் இது என்னத்துக்கு எங்களுக்கு, இவை ஒன்றுமே எங்களுக்கு உதவாது அப்படி என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கு வந்து முட்டை சொறைந்தார்கள் கோபத்தினாலே. அதை வாரி அழுகிறார்கள் ஜேசிபியால் பல இடங்களில். இன்னும் எத்தனையோ இடங்கள்ல அதை உயர்ந்த தேவன் சொல்லி இருக்கிறார். இப்படியாக புறஜாதியார் இந்த முண்டங்களை அது இதெல்லாம் செய்து அவைகளுக்கு கண் வைக்கிறார்கள், ஆனால் அவைகளால் காண முடியாது. காதுகளை வைக்கிறார்கள், காதுகளால் கேட்க முடியாது. மூக்கு இருக்கு, அவைகளுக்கு மணக்க முடியாது. கால் இருக்கு, அவைகளால் நடக்க முடியாது. அதை வணங்குகிறவர்கள் அதை போலவே இருக்கிறார்கள். They become like that. ஒரு சங்கீதம் அந்த பாடல்ல போட்டிருக்கு, எதை பார்த்து நீ கும்பிடுகிறாயோ ஒரு சுருவத்தை, சிலையை, அது மனுஷனு உருவாயும் இருக்கட்டும், எப்படி இருக்கட்டும், அல்லது மிருகமாயிருக்கட்டும், பாம்போ குரங்கோ எதுவாயும் இருக்கட்டும், மாடோ, அதனுடைய சுபாவத்திலே நீ மாறிக்கொண்டு போவாய். I know that scripture, one
um, those who worship them cannot, they become like that. I read those scriptures a long time. They have eyes, but they see not. They have nose, but they cannot smell. And those who worship them will become like them. அதிவேத தேவனை விட யாரும் இல்லை. உண்மையான நற்செய்தியை அறியாது சில கிறிஸ்தவர்கள் எண்ணப்பட்ட கத்தோலிக்கரும் மெதடிஸ்ட் ஆங்கிலிக்கன் 1000 படுமோசம் இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் படுமோசம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய போதர், நான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறேன். இவர்கள் போய் கதைக்க தெரியாம முதலில் அவர்களுக்கே வெளிச்சம் இல்லை, இந்துக்களோடும் அமைவங்களோடும் பேசி அவர்களை கெடுக்கிறார்கள். அவன் சொல்லுவான், கேட்டா நீ என்ன மதத்தமாக்க போறாய், இப்படியாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கிறார்கள். டெலிபோன்ல ஒரு மனுஷி கதைக்கிறார், எப்படி நாங்க பேச போறோம், நாங்க உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தோம், அப்படி இப்ப என்ன சொல்ல பாருங்க. அவன் கேட்கிற இந்த மாதிரி எல்லாம் இந்த கடைசி நாட்கள்ல நடக்கும் என்று வேதத்துல சொல்லி இருக்குது. அப்புறம் அதுக்கு முதல்ல நாங்க இப்படியாக நடக்க வேண்டும். எங்கட வேதத்திலையும் சொல்லி இருக்குது, கடைசி நாட்கள் இப்படி எல்லாம் படு மோசமான நாட்கள் நடக்கும் என்று. ஏன் சும்மா ஆக்களை குழப்புறீங்க? அந்த இந்து மனுஷி கேட்கத்தான் வேணும். அஞ்ஞானிகளுடைய சொருபங்கள் விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும், பாடல்கள் 135:15. வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது, அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுடைய வாயிலே சுவாசம் இல்லை. அவைகளை பண்ணுகிறவர்களும், பண்ணுகிறவர் என்றால் அதை செய்கிறவர்களும், அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். Say that. ஆக்களை போய் கதைக்க தெரியாம காய்ச்சி குழப்புறது, துண்டு பிரசத்தோடு போய் அறியாம விட வேணும். அறியாம எப்படி சொல்றது தெரியல, விட சும்மா வீடுகளுக்கு போய் குழப்பி அவங்க இவங்க மதமாக சொல்லத்தான் வேணும், மதமாத்த மாறாங்க சொல்லத்தான் வேணும். இன்னும் இடத்தில் சொல்லி இருக்குது 115:4 பாடல்கள். Was the next verse just same thing?
is it finishes? The next one. முகராதண்ட மணக்காது, கைகள் இருந்தும் தொடாது, காதுகள் இருந்தும் நடவாது, கால்கள் தங்கள் தொண்டையால் சத்தவிடமும் மாட்டாது. தமிழ்ல தானே எழுதிருக்கு, விளங்கக்கூடியதான். அவைகளை செய்கிறவர்களும் நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளை போலவே இருக்கிறார்கள். இந்தவனுடைய வார்த்தை. நம்முடைய தேவனோ அதி உயர்ந்த தேவன். அவர் கிறிஸ்தவர்களின் தேவன் அல்ல, யூதர்களின் தேவனும் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் திட்டமிட்டு காரியங்களை செய்து தகுந்த நேரத்தில் இலவச பாவ மன்னிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி வார்த்தையாய் இருந்தவர் மனுஷனானார். அந்த மாசற்ற ரத்தம் எல்லாருடைய பாவ நிவர்த்திக்காக கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது, பரலோகத்தின் நீதிமன்றத்தின் கட்டளை சட்டம் நிறைவேறுவதற்கு. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், பெரும்பாலானவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. Mainline churches, Catholic, Methodist, Anglican, all you name it, CPM, பெரும்பாலானவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. மறந்திருப்பதில்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு மனதில்லை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, உண்மை உள்ள வாழ்க்கை இல்லை. சும்மா ஒரு ஞாயிறு சூரிய நாள்ல போய் 28 பாடல படிச்சால் காடு. Many are going to be disappointed. இயேசுவா சொன்னார், அகலமான பாதையும் அகலமான வாசலுக்குள்ளால போகிற ஒவ்வொரு மனுஷனும் நான் தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி, கிறிஸ்தவன், கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆவிக்குரியவன், நான் டங் டாக்கிங், நான் அந்நிய பாஷை, ஒற்றுமனும் போக மாட்டான், ஒற்றுமனும் போக மாட்டான். ஒரு காலம் ரசிக்கப்பட்டேன், நித்தியத்துக்குமாய் ரசிக்கப்படுகிறேன். வெள்ளக்காரன் பாதாள போய், அமெரிக்கன், கனடா, பிரிட்டன்ல பாதாள போய், இப்பதான் கந்தளப்படுது கொஞ்சம் பேருக்கு. பாதாள போய் முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவனே விடுதலை அடைவான், ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். 24:14 என்ன சொல்லுகிறார்? இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி அவருடைய அரசாங்கம் சகல ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும். அதன் பேர் முடிவு வரும். இந்த கொடிய காலத்துக்கு, இந்த கொடிய காலத்தில் இப்பொழுது நடக்கும் யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகள், யேசுவா 2000 வருஷங்களுக்கு முதல்ல அறிவித்து எச்சரித்ததை மத்தியாகு 24:4 தொடக்கம், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள் என்று சொல்லி அங்கால சொல்லிக் கொண்டு போனார். விசுவாசம் கடந்து போம், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுப்பார்கள், பகைப்பார்கள், மனத்தாங்கள் அடைவார்கள், பிரிந்து போவார்கள். ஓ கணக்கு சொல்லி
ராஜ்யத்தின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். முடிவு பரியந்த நிலைத்திருக்கிறவன் யார்? உண்மையிலே, வழியிலே, ஆலோசனையிலே, கட்டளைகளிலே கீழ்ப்படிந்து தேவ பயத்தோடு அவர் அழைப்பிலே எனக்கு பின்னாலே வாங்கள். அதற்கு நிபந்தனை, உன்னை நீயே மறுத்து சித்திரவதை செய்யப்படும். மரத்தை எடுத்துக்கொண்டு நாள்தோறும் எனக்கு பின்னால வாண்டு அவர் சொன்ன தூக்கி அறிஞ்சு போட்டு சூரிய நாள்ல போய் 14 பாட்டை படிச்ச உனக்கு என்னன்னு கேட்கிறேன். மனம் திரும்பு. இதே அவர் கேட்கவில்லை. அதுவும் சூரிய நாள்ல கூடுமடிக்க சொல்லவில்லை. வெள்ளக்காரன் அவன் தொடர்ந்து செய்வான், அவன் இறங்க மாட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிய எல்லாரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் இறங்க மாட்டார்கள். இப்ப இந்த சுருமங்களை ஒன்றுக்கு முதவாதண்டு காலால மிதிச்சு உடைச்சு எறிஞ்ச ஜனங்கள் அவர்கள் வெளிச்சமடைந்து புத்தி சொல்ல போகிறார்கள். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள், குறிப்பாய் கத்தோலிகர்களுக்கு. அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பார்கள், ஏன் உண்மையை மறைத்து வைத்திருந்தீர்கள்? உங்கள் வேத வாக்கியங்களில் நான் படித்தேன், நான் முண்டத்தை வணங்கினேன், நான் பேய்களை வணங்கினேன். ஏன் இந்த அப்பாவி சனங்களை நீங்க பிழையான வழியிலே கொண்டு போறீர்கள்? அவர்கள் கேட்க போறார்கள். ஏனென்றால் அதி உயர்ந்த தேவன் அவர் சொன்னார், குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையிலே கொண்டு வந்து கோணலான காரியங்களை, இருளை வெளிச்சமாக்கி கோணல்களை நேராக்கி அவர்களை கைவிடாதிருப்பேன். 42:16. குருடர்கள் யார்? இப்பொழுது இவ்வளவு நாளும் அந்த முண்டங்களை வைத்து வணங்கி நாங்களும் எல்லாரும் குருடர்களாக இருந்தோம். நான் அதுல முதல் ஆள். அவருடைய இரக்கத்தால் கண்கள் திறக்கப்பட்டு இருக்காவிட்டால் என்னமும் அதே நிலைமைதான். சின்னப்பரட்டை அவர் சொன்னது, புறஜாதிகளிடத்திலே இருந்தும் உன் சொந்த ஜனத்திடத்திலே இருந்தும் நான் உன்னை விடுதலையாக்கி இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்துக்கும் மரணத்தை விட்டு ஜீவனுக்கும் பிசாசின் அதிகாரம் ராஜ்யத்தை விட்டு தேவனிடத்துக்கும் அவர்களை கொண்டு வரும்படி அவர்கள் கண்களை திறக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அப்போஸ்தலர் 26:18. பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ளே இவர்களும் சுதந்திரமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ளும்படிக்கு நான் உன்னை அனுப்புகிறேன். What a ministry! What a ministry for everyone! இதுதான் நற்செய்தி. வர தேவனுடைய ராஜ்யம் ஒரு ஜாதிகளும் மனம் திரும்பி அவரது ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
மதம் மட்டும் மதம் மாறுறது இல்லை. கிறிஸ்தவம் எப்படியாக ஒரு மதமாய் மாறி போச்சு. From Christianity it has become spirituality. கிறிஸ்தவமாயிருந்து ஆவியகமாய் மாறிட்டு. ஏன் மூன்றாம் ஆள் கண்டுபிடிப்பு கண்டுகுட்டி 325 AD நைசியா கண்டுபிடிப்பு. அப்போஸ்தலரும் எல்லாரும் மரித்து போக சரி, தங்கட பாடுதான். கான்ஸ்டன்டினுக்கு என்ன வெளிச்சம்? அவன் ரோமன் பேகன். Is a Roman citizen, emperor, is a pagan. தேவனை அறியாதவன். ஏதோ குருஷ காண்பித்தாராம். குருஷதான கண்டது பவர் சின்னப்பர். ஓ எங்கிட்ட இருக்கும் குருஷ காட்ட காதுல கழுத்துல நீ குரச தொங்க போட்டா நீ கிறிஸ்தவன். ஒரு வகையில கிறிஸ்தவன் தான். அந்த கிறிஸ்டியன் டேபிள். You don't know him and you put that. அது போடுகிறதுனால் நீ அவருடையவனால அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறனாலே அவருடையவனாய் இருப்பாய். அவருடைய ஆவி அவருடைய பிரசன்னமும் உள்ளே இருக்க வேண்டும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு உள்ளேதான் வருவார்கள் என்று யோவான் 14:23. அவர் மட்டும் வரமாட்டார். நாங்கள் 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 டடியும் மகனும் மகனும் டடியும். மகனை உடையவன் டடிய உடையவன். Now let's go. We'll say. So அவரது உண்மை வார்த்தை வழிகள் கட்டளைகள் அவரது வழி. Listen, நானே வழி என்று சொன்னா இவ்வளவு நாட்களும் நான் உங்களுக்கு சொன்ன அவ்வளவும் அதை 119வது பாடலே டேவிட் எழுதி வைத்திருக்கிறான். ஓகே, ஆலோசனை கட்டளைகள் வழிகள் சாட்சிகள் நியாயங்கள் பிரமாணங்கள் உண்மை அவருடைய வழிகள். என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஞாபகம் இருக்கா? 55:8 கிறிஸ்தவன் உண்டு ஞானஸ்தானம் எடுத்தது ஒரு மண்டபத்துக்கு சர்ச் பேர். ஞாயிறு சூரிய நாள்ல போயிட்டு நத்தார் கொண்டாடிட்டு வேலைக்கு போயிட்டு திருப்பி வந்து that's Christianity, not யேசுவாவை பின் செல்வது. அது கிறிஸ்தவம். யேசுவா சொன்னால் என் ஆடுகள் எனக்கு பின்னால வருது. எப்படி பின்னால வருது? இப்ப பார்த்தது அவ்வளவு மற்றது. உண்மை ஆலோசனை கட்டளைகள் விதிகள் வார்த்தை போதனை இவைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போகிறது. ஏற்கனவே சகோதரர்களே நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷன் வழியை இழந்தார். ஜீவ வழிக்கு போகிற அதை தேவன் அடைத்து வைத்தார். ஆரம்ப புத்தகம் 3:24. ஆரம்ப புத்தகம் 6:12 மனுஷ குலம் அனைத்தும் தங்கள்
வழிகளை கெடுத்தார்கள். தேவன் அழிக்க சித்தம் கொண்டார். அவர் தம்முடைய வழிகளில் நடப்பதற்கு ஒரு மனுஷனை தெரிவு செய்து அவனை அழைத்து பூமியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற தொடங்கினார். அவன் பேர் ஆபிரகாம். அவன் அவருடைய கட்டளைகள் நியமங்கள் எல்லாவற்றுக்குமே கீழ்ப்படிந்தான். ஆரம்ப புத்தகம் 26:4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் பாஷகா ஜாதி நேஷன்ஸ். உன் சந்ததி யார் சந்ததி? இயேசுவ மெஷாயா. உன் விதைக்குள் உன் வித்துக்குள் in your seed ஜாதிகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுதான் பேய்க்கு பொல்லாத கோபம் இஸ்ரேலோட. நாங்கள் கொடியெல்லாம் பிடித்துக் கொண்டு 3 தடவை ஊர்வலமா போயினது. அவர் அங்க வாரார். அவர் அதைத்தான் தெரிவு செய்தார். தேவன் வந்து இறங்க போறார். டடியும் மகனும் வந்து ராஜ்யத்தை நிலைநாட்ட போகிறார்கள். பெத்லகேமிலே பிறந்தார். நசரேத்திலே அவர் வளர்ந்தார். அவர் கெத்செமனேயிலே பாடுபட்டார், மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் பெய்க்கும் ஆவி டடியும் மகனும் ஒன்று. அவருக்குள்ளே டடி, டடிக்குள்ளே அவர். எப்படி? அப்படிதான். Are you ready? Are you ready? Are you doing everything to enter the kingdom? பொதுவாக இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறேன். கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் நுழைய முடியாது. கிருபையின் காலம் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு இவ்வளவும் சொன்னதுக்கு பிறகு மனதிருப்பாமல் அவர் கட்டளைகள் ஆலோசனைகள் உண்மை, அவரது வழிகள் அவைகளுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாயிலே உண்மை, இருதயத்திலே உண்மை, போகும் இடத்திலே உண்மை, வீட்டிலே உண்மை, கடையிலே உண்மை. கடையிலே சாமான் வேண்டிட்டு வாராய், கீழே ஒரு பர்ஸ் விழுந்து கிடக்குது, மெதுவா தூக்கி போடுவியா பக்கத்துக்குள்ள? கத்தர் கொடுத்தாரு போமாட்டாய். ராஜ்யத்துக்குள்ளே போமாட்டாய். உன்னிடத்தில் உண்மை இல்லை. இருதயத்திலே உண்மையை விரும்புகிறேன். Oh, we will talk about the truth later on. I'm talking about the ways now. முடிய மாட்டேனுங்கிறது. I have so many things to teach. நாங்கள் பின்பற்ற, நாங்கள் வார்த்தையை எப்படி ஆராய்கிறோம் என்று தடியமானம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எது அவர்களுக்கு தப்பு? நீ ஸ்கிரீனை பார்த்து கொண்டு மண்டையில வேற எங்கேயும் யோசிச்சா அவருக்கு தெரியாவா?
Can I read it to you? யாத்ராம் படுங்கோ. யாத்திரை புத்தகம் 32 7 மட்டும். அப்பொழுது யாவே மோசேயிடம், இந்த மலையை விட்டு சீக்கிரமாய் கீழே இறங்கி போ. எகிப்திலே இருந்து நீ வெளியே அழைத்து வந்த உன் ஜனங்கள் மிகவும் சீர்கேடான பாரத்தை செய்திருக்கிறார்கள். செய்யும்படி நான் அவர்களுக்கு கட்டளையிட்டவைகளில் நின்று மிக வேகமாய் பாழாய் போனார்கள். பொன்னை உருக்கி கண்டுக்குட்டியை பார்த்தார்கள். அவர்கள் அதை தொழுது அதற்கு பலி செலுத்துகிறார்கள். அதனிடம், எங்களை ஈத்தல இருந்து வழி நடத்தின தெய்வங்கள் இவைகளே என்று சொல்லி கூத்தாடுறாங்க. அங்க 10 கட்டளை அவர விரலால் எழுதி கொடுபடுது. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள எந்த ஒரு சிகிச்சைக்கு பிராணிக்கு ஒப்பான மனுஷனோ மிருகமோ பாம்போ பல்லியோ முதலையோ குரங்கோ எதுவாயும் இருக்கட்டும், ஒப்பான ஒரு சுரூபத்தை செய்யாதே, நமஸ்கரிக்காதே. இப்படிப்பட்டவர்கள் என்னை பயக்கிறார்கள். இதன் நிமித்தமாக நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் வெளுத்து வாங்குவேன். எனக்கு விளங்கும்படிக்க அப்படி சொல்லுகிறேன். நியாயம் தீர்த்த தீருவேன். 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு விடமாட்டேன். சிலைகளை சுரூபங்களை செய்கிறவர்கள் வழங்குகிறவர்கள் அவரை பயக்கிறார்கள். அவருக்கு முகத்திலே கரி பூசுகிறார்கள், காரி துப்புகிறார்கள். தேவன் இதை விடமாட்டார். 53:5 ஏசியாவின் புத்தகத்திலே நாம் எல்லாருமே எங்கள் வழிகளிலே போனோம். எங்கள் வழிகள் தேவனுடைய வழி அல்ல. எங்கள் மனம், சித்தம், உணர்ச்சிகள், ஆலோசனைகள், மற்றவர்களுடைய அட்வைஸ், புத்திமதிகள், அதிலே போனோம். தேவனோ எங்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். எபேசியர் 2வது வாழ்க்கை எங்கள் சித்தப்படி இப்பொழுதும் நையோர் கிறிஸ்தவன் ரெண்டு போட்டு ஜீவிக்கும் உன் சித்தப்படி ஜீவிக்கும் வாழ்க்கை அக்கிரமம். அவர் மேல் விழ பண்ணினார். அதான் அவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. யாத்திரை புத்தகத்தில் மோசே என்ன கேட்டான் என்று பார்ப்போம். சரியா? யாத்திரை 33 12 தொடக்கம் வாசிப்போம். மோசே யாவையை நோக்கி, இந்த ஜனங்களை வழிநடத்துமாறு நீர் எனக்கு சொன்னீர். ஆனால் என்னோடு வாரவர்கள் யார் என்பதை நீ கூறவில்லை. இதுதான் அவரோடு பேசுவது. கொட்டாத
கதைக்கிறான். தடியோடும் மகனோடும் இப்படித்தான் பேச வேணும். வழி நடத்த சொன்னீர். என்னோட யார் வாரது என்று நீ சொல்லவில்லையே. நீர் என்னக்கு சொன்னீர். உனக்கு உன்னை எனக்கு நல்லா தெரியும். அப்படி போட்டிருக்கு. உன்னை பேச சொல்லி அழைத்தேன். இங்க போட்டிருக்கு, உன்னை நன்கு அறிவேன், உன்னை குறித்து பிரியமாய் இருக்கிறேன் என்றேன். பயமுண்டு கலோ, நான் உண்மையாகவே உம்மை திருப்திப்படுத்தி இருந்தால் மோசை காய்கிறான். உமது வழிகளை எனக்கு கற்றுக் கொடு. ஆறு லட்சம் ஜனங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பான். உங்களோட கொஞ்சம் கதைக்கலாமா? 2 நிமிஷம். No wonder இவனால ஏழாம போய் இவன் பரிதாபத்தை பார்த்து பஞ்சாதியில அப்பா செத்ரோ அவனை அனுப்பி, நீ செய்யறது சரியில்லை, இவ்வளவு பேரையும் என்னட்டு நீ மேய்க்க போறாய் என்று சொன்ன கதை உங்களுக்கு தெரியும். சட்டிதான் அனுப்பின. 100 பேருக்கு அதிபதி, 50 பேருக்கு அதிபதி, 10 பேருக்கு அதிபதி. அப்பா, அதுக்கப்புறம் அது அவனுக்கு வாஷ்ரூமுக்கு போக, குளிக்க, 6 லட்சம் பேர். இதுகளை நீங்க யோசிக்கிறது இல்லையா? நான் உமக்கு பிரியமாயிருந்தால் உமது வழிகளை எனக்கு கற்றுக்கொடும். நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இதுல பாப்பம், நான் தொடர்ந்து உம்மை பிரியப்படுத்துவேன், இவர்கள் உமது ஜனங்கள் என்பதை நினைவுறும். இதுல பாப்பம் அப்படி என்று. ஓகே, யாத்திரை புத்தகம் 33:13. உம்முடைய கண்களில் எனக்கு இப்பொழுது கிருபை கிடைத்திருந்தால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இதில் ஒரு உண்மை சொல்ல போறேங்கள். அவருடைய வழியை அறிவது சமன் அதை உயர்ந்த தேவனை அறிவது. விளங்கியது? Knowing the ways of Elohim, our daddy, is knowing him. What a revelation over here. 33. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்மை அறிவதற்கும்
உம்முடைய கண்களில் எனக்கு தயவு ஞாபகம் இருக்கு தானே, நான் விரிவாக என்னை சொல்லிக் கொடுக்க இல்லை. கிருபை அது, இரக்கம் அது. We will come to that probably one evening. உம்முடைய வழியை எனக்கு அறிவு, அவருடைய வழியை அறிவது, அவரை அறிவது, அவரை அறிவது, அவரது வழிகளை அறிந்திருப்பது. எல்லாருக்கும் வழியை சொல்ல மாட்டார். என்ன செய்ய போகிறார் என்று எல்லாருக்கும் தெரியாது. நோவாக்கு தெரிஞ்சது வெள்ளம் வரப்போகுது. வார்த்தையை மறந்திரும்படிக்கு சொன்னார். நோவாக்கு சொன்னார், பெரிய வெள்ளத்தை கொண்டு வர போகிறேன், சுவாசம் உள்ள மனுஷர்களை எல்லாரையும் அழிய போறேன், அவர்கள் தங்கள் வழிகளை கற்றுத்துக் கொண்டார்கள். இப்ப பாடல்கள் இதுல கையை வைக்கிறேன்னே தெரியாது, ஓடிடும். பாடல்கள் 103 7 இதில் அப்படி தேவன் அவரது சட்டங்களை மோசைக்கு கற்பித்தார். அவர் செய்யத்தக்க வல்லமை உள்ள காரியங்களை இஸ்ராயேல் காணுமாறு செய்தார். இதுல பாப்பம் 7 முகம் எப்படி என்று. அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது செய்கைகளை இஸ்ராயேல் பிள்ளைகளுக்கும் தெரிய பண்ணார். வழிகளை மோசைக்கு சொன்னார், செயல்களை இஸ்ராயேலுக்கு காண்பித்தார். அதனால் மோசே அவரை அறிந்திருந்தான். அது உயர்ந்த தேவனை இஸ்ராயேலர் கண்கள் காண்கிறது. என்னத்துக்கு கொண்டு வந்த நீ? சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை. சோ மலையை போய் முதலாவது தடவை அடிக்க சொன்னார். தண்ணீர் வந்தது மலையில இருந்து. எங்கட பைப் சொட்டி சொட்ட அவ்வளவு மாதிரி வந்தா 5 வருஷம் இருந்திருக்கணும். அகல் சேர்ந்து போவாங்க தண்ணி குடிக்க. இது பாஞ்சு வந்தது. கேளுங்க, 2வது தடவை ஒரு நேரம் தாகம் தண்ணி இல்லாம ஏன் இப்படியாக சூழ்நிலைகள் மாறும். உள்ளே இருக்கிறது வெளியாலே வர. முதலாவது தடவை பழைய ஆட்சி தானே. இப்பொழுது பாப்பம் வாய மூடுவியாண்டு மோசைய போட்டு சுரண்டாம, அவனுக்கு கல்ல தூக்காம, இவன் இப்படி தேவன் செய்வாரா? ஜனங்களை போட்டு இப்படி அவதிப்படுத்துவாரா? ஒரு கால் தான் தண்ணி இல்லாம சரி மலையால். இப்ப எங்க போற சோதனை? உள்ளே இருந்த வழியே ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போவதற்கு முதல் அவர்களை செதுக்குகிறார். கானான்
போய் ஆசீர்வாதம் நிறைந்து பாலும் தேனும் வழிந்தோடுகிற தேசம் இஸ்ராயேல் தான். அவர்களை is molding them. இருதயங்களை சதையான இருதயமாக்குறார். கேட்க மாட்டேன். இப்ப மோசே இவர்கள தொல்லை தாங்க இல்லாம அவர் சொன்னவர், நீ போய் இந்த முறை மலை கல்லுக்கு முன்னால போய் நின்று மலை நீ பேசணும். முதல்ல அடிக்க சொன்னான். இப்ப இவன் கம்பையும் எடுத்து கொண்டு போய் விட்டுட்டு போயிருக்கலாம். இவங்களை எல்லாரும் போட்டு வைன் கொடுக்க கோபப்படுத்த வெளுத்து விட்டான் மேலே. இரண்டாம் தடவை, முதல் தடவை தானே அடிக்கும்படிக்கு சொன்ன. அது இயேசுவா சிலுவையிலே அடிக்கப்பட்டது. அந்த இது கொப்பா இருக்கு. இப்ப பேசும்படிக்கு சொன்ன. இரண்டாம் தரம் அவர் சிலுவையிலே அறையப்பட மாட்டார். இரண்டாம் தரம் அவர் அடிக்கப்பட மாட்டார். அந்த கல்மனை இவன் வெளுத்தான். இரண்டாம் தரம் போய் அவங்களோட கோபத்தினால கேள் 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 அவர் கத்தல, அவடத்தை வச்சுன்னு சொல்ல இல்ல. தண்ணி வந்ததா? வந்தது. ஏன் பேசும் படிக்க சொன்னார். அடிச்சது மேன் வந்தது. தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஜனத்தின் மேல் பரிந்து வைக்கிறார். ஊழியக்காரன் பிளவிட்டான். மோசே தேவனை அறிந்திருந்தானா? எஸ். அவருடைய வழிகளை அவனுக்கு காண்பித்தார். இப்பொழுது அவரை அறிந்ததுக்கு பிறகு பல தடவை அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். அதுவும் ஜனத்துக்கு முன்பாக, நீ என்னை மகிமைப்படுத்தவில்லை. அவர் அதன் பிறகு நீ இப்படி செய்தபடியால் நான் அவர்களுக்கு கொடுக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் அந்த தேசம் காணான். அதை கண்களால் மட்டும் நீ பாப்பாய். இந்த ஜனத்தை நீ அதுக்குள்ளே கொண்டு போறதில்லை. உன் கண்களால் மட்டும் பாப்பாய். மாதங்கள் கடந்தது. இன்னும் சில வருஷங்கள் கடந்தது. மனவேதனை மிகவும் அடைந்திருக்க வேண்டும். மோசஸ் ஒரு நாள் போய் மற்ற காரியங்களை குறித்து பேசினதுக்கு பின்பு அந்த கானானுக்குள்ளே போக என்னையும் அதுமதியும் இந்த தடவை தேவன் என்ன சொன்னார்? இனிமேல் இந்த கதைய என்னோட பேசப்படாது. Do not speak to me about this matter. கடைசியாக மோசே போகவில்லை. அவர்களை வழிநடத்தி உள்ளே கொண்டு போனது ஜோஷுவா. What a story. பெரிய அற்புதங்களை செய்து பார்வோனிடத்தில் இருந்து ஜனங்களை விடுவித்து அவரது வழிகளை அறிந்திருந்த மோசே
நாளைய தினத்தில் இது நடக்கும், அதுக்கு பிறகு இந்த வாதை வரும். எல்லாவற்றையும் தம்முடைய வழிகளை சொல்லிக் கொடுத்தார். மோசையும் டாடியும் அது உயர்ந்த தேவனும் எப்படி அதான் போட்டிருக்கிறது. அவர் தம்முடைய வழிகளை மோசேக்கும் தம்முடைய அற்புதங்களை செயல்களை இஸ்ரவேல் ஜனத்துக்கும் காணும்படிக்கு செய்தார். பிள்ளைகள், இந்த காரியம் உங்களுடைய இருதயத்திலேயே இருக்கட்டும். அவருடைய வழிகள் முக்கியம். அவரை அறிய உம்மிடத்திலே தயவு நான் பெற்றிருந்தால் உம்முடைய வழியை எனக்கு காண்பியும், அப்பொழுது நான் உம்மை அறிவேன். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் வழிகளும் உங்கள் வழிகள் அல்ல. அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷங்களுக்கு பின் சகோதரர்களே, தேவன் சொல்றத பாருங்க. 95வது பாடல் பத்து. ஒன்பது வாசிப்போம். சரியா? அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் செயல்களை கண்டார்கள். மன்னா விழுந்தது, தண்ணீர் வந்தது, காடைகள் வந்தது, இறைச்சி சாப்பிட்டார்கள், கிளி கிளியா. பத்தாவது வார்த்தை, 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியின் மேல் கோபம் கொண்டு ஆரோசித்து இருக்கிறத பட்டு. அது ஏழுமுகத்தின் பாட்டியின் சொல். 95:10. 40 ஆண்டுகள் ஜனங்களுடன் நான் பொறுமையாக இருந்தேன். அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என அறிவேன். அந்த ஜனங்கள் என் போதனைகளை பின்பற்ற மறுத்தார்கள். இத பாப்போம். பாடுகள் 95:10. 40 வருஷங்களாக அந்த சந்ததியின் மேல் கோபமாக இருந்து, அது நல்லது. ஆரோசித்த வெட்டு, பயப்படாதே வெட்டு, கோபமாக இருந்து. I was angry. 40 வருஷம். ஒரு காஜனார் மோசஸ் தள்ளு விலகு, இப்ப கொல்லுவன் முழு பேரையும். இந்த 10 தடவை என்ன கோபம் ஊட்டினார்களே, எவ்வளவு செயல்களை கண்டார்கள், எத்தனையோ காரியங்களை குணப்படுத்துதல், விடுதலைகளை. இந்த நாளைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்களுக்கு நடுவில் செய்கிறார். அதுக்கு பிறகு பிரிந்து போகிறார்கள். அதுக்கு பிறகு தங்கட வழியிலே போகிறார்கள். அவரை கனம் பண்ணாமல் இப்ப நான் அந்த சந்ததி மேல் கோபம் கொண்டு அவர்கள் வலிமை போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் வாட்ச் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய வழிகளை இவர்கள் அறியவில்லை. எங்களை சோதிக்க செதுக்க அவர் தன்னுடைய வழிகளை எடுப்பார், சூழ்நிலையை மாற்றுவார். நீ யாரை பார்த்து கோபிக்கிறாய்? இவக்கு என்னோட சுரண்ட தந்தரியும் பரவாயிரம் விடுங்கோ கதைய. சுரண்ட ஆள வச்சிருப்பார்.
எங்களை ராஜ்யத்துக்கு ஏதுவாக மாற்றுவதற்கு டேவிடை தொடர்ந்து சுரண்ட சவுல் ராஜாவை வைத்திருந்தார். யோசேப்பை தொடர்ந்து சுரண்டி புறக்கணிக்க சகோதரங்களை வைத்திருந்தார். அதுக்கு பிறகு சுரண்டினால் போத்திவாருடைய பொஞ்சாரி. உனக்கு இதுகள் தெரியாட்டி ஒன்று செய்யலாது. அதுக்கு பிறகு அவன் 2 பேர் கனவு காண அந்த கனவை வெளிப்படுத்தினான். அவன் சொன்னான், நீங்க போய் பார்வன்னு சொல்லுங்க, நான் தேவையில்லாம இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க. மறக்க கூடாது, மறக்க கூடாது, போய் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் போய் மறந்து போனாங்கள், மறியல்ல. அதுக்கு பிறகு இன்னும் 2 வருஷம் போனது. அதுக்கு பிறகு பார்வோன் அவன் ஒரு தரிசனம் காண்கிறான், ஒரு கனவோ என்னமோ. இவன் போய் வெளியால மணிவா சேவெல்லாம் எடுத்து போய் அவனை காண்றான். சேவெடுத்து கிடக்க, நீ எங்க மாச்சிய? நீ அந்த நடையில எடுத்தார்கள். இவர்கள் வனாந்தரத்திலே பழகவில்லை. மறந்திருப்ப வித்தியாச சூழ்நிலைகளுக்கு ஒப்பு கொடுக்க இவர்கள் சூழ்நிலைகளை மட்டும்தான் பார்த்த. என்னடா மோசஸ் இப்படியும் ஒரு 80 வயது மனுஷனை வழி நடத்த எங்களுக்கு கொடுத்ததா? ஐயோ, 100 வயதா போயிட்டது. என்னண்டு மொத்தம் எய்ப்தை விட்டு. So God the time God is going to change the சூழ்நிலைகள். தண்ணீர் இல்லாத நேரங்கள், அது இது இப்படி லாக்டவுன் ஷட் டவுன் எல்லாம் வரும். மரக்கறி இல்ல, அது இல்ல, சாப்பாடு இல்ல. இவ்வளவு நாளும் கையை நீட்டி கொடுத்து கொண்டு வந்தா தானே. வழக்கமா சாப்பிடுற வாழைப்பழம் உனக்கு இல்லை, பேசாம இரு. நடக்கும். நிறைவாய் இருக்கவும் தெரியும், குறைந்து இருக்கவும் தெரியும். எல்லா நேரத்திலும் மன ரம்யமாக மன நிறைவோடு இருக்க எனக்கு நான் கற்றுக்கொண்டேன். Sometimes we need to be taught. God will teach us. எல்லா நேரத்திலையும் அட்ஜஸ்ட் பண்ண, முறுமுறுக்காம. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த லேடி டாக்டர் எவ்வளவு பாவம். அப்படியும் குடும்பங்கள்ல நடக்குது. அந்த 3 வயது பிள்ளைக்கு தாய் இல்லாம போச்சு. அவனுக்கு பஞ்சாதி இல்லை. இந்த வாழ்க்கை சாவதுக்கு முன்பாக எச்சரித்த வீடியோ. கவனம் கவனம், விளையாட்டு எடுக்க வேண்டாம், மாஸ் போடுங்கோ, சும்மா போக வேண்டாம். கவனம், இது பொருளாத ஒரு டாக்டர். வார இன்னும் கொஞ்சம் 2 நாளையால 4 நாளுக்கு ஷட் டவுன். 4 இல்ல 40க்கும் போட்டுட்டு நடி கருத்தை பார்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. விளங்குதா? என் வழிகளை அறியாமல் போனார்கள். ஆகையினால் 11 என்னுடைய இளைப்பாறுதல் அவருடைய ராஜ்யம் 7வது வருஷம். 6000 வருஷங்கள் முடிஞ்சு போச்சு. 7000 வருஷம் வருகிறது.
யுத்தம் துவங்கிட்டது இஸ்ராயல்ல. இன்னமும் இந்த வாழ்க்கையில போக்கஸ். என் இழப்பார்தல் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணையிட்டேன். இஞ்ச கோபம் அங்க ஆரோசியம், ஆரோசித்து இங்க கோபம் 7 முகம். ஏதோ தனக்கு சொல்லுகள் தெரியும் என்று காட்டியிருக்கோ தெரியா. நீ யாரோட கோபப்பட்டால் நான் ஆரோசம் வந்தது எனக்கு அப்படி சொல்லுவியா? ஆரோசித்து இப்ப இங்கால வருவோம். எபிரியர் 3ஆம் அதிகாரம் கடைசி 3:14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதி பற்றி கொண்டிருந்தார். ராஜ்யத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியும் அந்த நம்பிக்கையை இருப்போமாகில் மெஷியாவினிடத்தில் பங்கு உள்ளவர்களாக இருப்போம். மெஷியாவில் பங்கு உள்ளவர்களாக என்ற ராஜ்யத்திலே அவரோடு ஆள எருசலேமிலே இப்ப இருக்கிற எருசலேம் அந்த நேரத்தில் இந்த காசாபவாது ஒரு யுத்தமும் இருக்காது. இன்று அவரது குரலை கேட்பீர்களாக கோபம் ஊட்டுதலில் நடந்தது போல உங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் சொல்லி இருக்கிறது. கேட்டவர்களில் கோபம் ஊட்டினவர்களில் யார்? மோசையினால் எகிப்திலே இருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யார் மேல் ஆலோசித்தாராம்? யார் மேல் கோபமாயிருந்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சமங்கள் வனாந்தரத்திலே விழுந்தது அல்லவா? இன்றைக்கு இந்த சைனா வைரஸாலே எத்தனை சபம் முழுகுது இல்லையா? பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்து அல்லவா? சொன்னார், கீழ்படுகிற எனக்கு கீழ்படுகிறவனே நீ அன்பாய் இருக்கிறான், என்னில் அன்பாய் இருக்காதவன் கீழ்படிய மாட்டான். இதை சொல்ல மாட்டாங்கள் சபைகளில். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போனது என்று பார்க்கிறோம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். அதனாலே நற்செய்தி அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆகையினாலே இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க 4:1 உங்களில் ஒருவனும் ஒருத்தியும் அதை அடையாமல் எதை ராஜ்யத்தின் பிரவேசத்தை பின் வாங்கி போனவனாய் காணப்படாதவனுக்கு சிரிச்சு கொண்டிருப்போம். அப்படியா? பயந்திருக்க கடவுள். பயப்படாதே பயப்படாதே என்று பல இடங்களில் சொன்ன தேவன் இந்த இடத்துல பயப்படாட்டாம் என்று போடுறார். Entrance into the kingdom, the coming kingdom in Israel. That's why Israel is being shaken now. தேசங்கள் விரோதமாக எழுப்பது. சகரியா 14 ஞாபகம் இருக்கட்டும், ஞாபகம் இருக்கட்டும். ஒருவர்கள் பிள்ளைகள் பேசுங்கோ, சேர்ந்த பைபிள் ஸ்டடி செய்யுங்கோ, தனியாக பாருங்கோ, தியானம் பண்ணுங்க, டடியோடு பேசுங்கோ, வாசிக்கும் இடையிலே பேசுங்க. டடி எனக்கு இது விளங்குதில்லை சொல்லு, எஜமான்கிட்ட சொல்லு, அவர் சொல்லி தருவார். மோசேக்கு தம்முடைய வழிகளை காண்பித்தார். இவர்களுக்கு செயல்கள், இவர்கள் அவரை அறிய விரும்பவில்லை. அவர்கள் வழிகளை அறிவது சமன் அவரை அறிவது. மோசே சொன்னான்,
33:13 யாத்திரை புத்தகம். Alright, we will continue from there. Receive the blessing, Yavreka Yahweh, Spreka Yahweh. Yairiya Panavilieka Viuneka. Is a Yahweh Panavilieka Vaisam Eka Shalom. யோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசித்து உங்களோட கிருபையாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பேரிலே அவரது வழிகள், அவரது உண்மை, அவரது ஆலோசனை, அவரது கட்டளைகள், அவரது புத்திமதிகள், ஒழுங்குகள், இவை யாவும் தான் நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்க்கை என்று சொன்ன இயேசுவா. இவைகள் யாவும் அவருடைய வழி. கற்பழிவில்லாமல் எவருமே ராஜ்யத்துக்களை பிரவேசிப்பதில்லை. அவருடைய வழியை மோசைக்கும் அவர் செய்களை இஸ்ராயலுக்கும் அறிவித்தார். மோசே அது உயர்ந்த தேவனை அறிந்திருந்தார். நான் உம்மை அறிந்து கொள்வதற்கு உமது வழிகளை எனக்கு காண்பியும், உமது பார்வையிலே எனக்கு தயவு கிடைத்திருந்தால். Let me know your ways. இதுவரையில் நீ சொல்லவில்லை. ஜனங்களை கொண்டு போக நீர் யார் என்னோட மாறது, யார் வழி நடத்துவது, யார் மோசையை வழி நடத்துவது? அது பிறகு அது இன்னும் ஒரு ஆள். Those of you are in UK, London, and other places, whether you are in Scotland or Leicester, others you are in Paris and Indonesia, Switzerland, New Zealand, where we have not forgotten you, and in Dubai and Kuwait, all of you in Qatar, and others in Sri Lanka, Colombo, Eastern Province, Baunia, Kilinoche, Mangani and Palcheni, Portaville, Valatapati and Samanchari, Ragamani, all of you, Kachkurnavati, விட்டு விலகாதபடிக்கு கவனமாயிரு. நம்முடைய ஐக்கியம் டேடியோடும் மானோடும் சந்தோஷம் நிறைவாங்கும்படிக்கு இவைகள் எழுதப்பட்டது, உனக்கு அறிவிக்கப்படுகிறது. God bless you. Bye for now.